நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில சாதாரணமா கிடைக்கிற இந்த ஒரு சின்ன கிராம்புல இவ்வளவு பெரிய மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. இத தெரியாம இது வரைக்கும் நாம என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்களேன். 45 வயசுக்கு மேல உங்க உடம்புல வரக்கூடிய மூட்டு வலி, சர்க்கரை வியாதி, பற்கள் பலவீனம் இது எல்லாத்தையும் தடுத்து 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்க இந்த 10 உண்மைகளை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து உபயோகப்படுத்திக்கோங்க. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நச்சுக்களை நீக்குதல். 10வது இடத்துல நம்ம உடல் உறுப்புகளின் மிக முக்கியமான காவல்துறையான கல்லீரல் பாதுகாப்பு பத்தி தான் பார்க்க போறோம். நவீன மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராம்புல இருக்கிற மூலப்பொருள் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு கல்லீரலை பாதுகாக்குது. குறிப்பா நம்ம சாப்பிடுற துரித உணவுகள் மற்றும் மருந்துகளால நம்ம கல்லீரல்ல படுகிற நச்சுக்களை வெளியேற்றவும், ஃபேட்டி லிவர் பிரச்சனைகளை தீவிரம் அடையாம தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவுதுன்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. மிதமான அளவுல கிராம்பு உணவுல சேர்த்துக்கிட்டா கல்லீரல் செல்கள் புதுப்பிக்கப்பட்டு அதோட ஆயுள் பலப்படுமா. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்தல். 9வது விஷயம், குறிப்பா 45 வயசுக்கு மேற்பட்டவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாடு பத்திங்க. இன்சுலின் சுரப்பு குறையறதால வரக்கூடிய சர்க்கரை வியாதியை எதிர்கொள்ள கிராம்பு ஒரு இயற்கையான மருந்தா உதவுது. கிராம்புல இருக்கிற உட்பொருட்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிக்கும். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு திடீர்னு ஏறாம சீரா பராமரிக்கவும் உதவுதுன்னு மருத்துவ ஆராய்ச்சிகள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மருத்துவரோட ஆலோசனையோட இத அளவா சேர்த்துக்கிட்டா உடல் நலமோட இருக்கும். இல்லாம டீ போடலாமா? கிராம்பு பட்டை டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல கொஞ்சம் கிராம்பு பட்டை போட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். பட்டையும் கிராம்போட சாரும் நல்லா தண்ணியில இறங்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் விடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு, வேணும்னா கொஞ்சம் தேன் சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த டீய அப்படியே குடிக்கலாம். உங்களோட இம்யூனிட்டிக்கு இது ரொம்ப நல்லதுங்க. செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எலும்பு மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணம். வயசாகிறப்போ நம்ம சமுதாயத்துல பல பேருக்கு வாட்டி விதைக்கிற ஒரு வியாதினா மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் பிரச்சனைங்க. பல பேர் இதுக்கு தீர்வு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. கிராம்புல மேக்னீஸ் அப்படிங்கிற தாது சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது நம்ம எலும்புகளுக்கு தேவையான அடர்த்தியை பாதுகாத்து மூட்டு வலியை குறைக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகளை கொண்டுள்ளதா எலும்பு மற்றும் மூட்டு நோய் மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கிராம்பு எண்ணெய லேசா சூடு பண்ணி மூட்டுகள்ல தடவினா நல்ல நிவாரணம் கிடைக்குமா. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவது. இது நம்ம உடம்ப சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் கிட்ட இருந்து காப்பாத்துற நோய் எதிர்ப்பு சக்தி பத்திங்க. வயசாகும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையறது இயற்கை தான். ஆனா அதை தாங்கி பிடிக்க கிராம்பு உதவுங்க. கிராம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால உடம்புல இருக்கிற செல்களை சேதப்படுத்துற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடி அழிக்குது. இது பருவகால மாறுதல்களால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் காய்ச்சல் தொல்லைகள்ல இருந்து நம்ம உடம்ப கவசம் போல பாதுகாத்துன்னு இருக்கோங்க. மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல அமைதி. 6வது ரொம்ப முக்கியமான குறிப்புங்க. இந்த காலத்துல பல பேருக்கு இருக்கிற டென்ஷன், மன அழுத்தம், சரியில்லாத தூக்கம் இதையெல்லாம் குறைக்க கிராம்பு அருமையா உதவி பண்ணும்.
கிராம்புல இருக்கிற நறுமண கூறுகள் நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மூளைக்கு புத்துணர்ச்சி தருதுன்னு நரம்பியல் நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மூளை செல்களை பாதுகாத்து வயசான காலத்துல வரக்கூடிய ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கவும் மறைமுக உதவி செய்துன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. தொண்டை வலி மற்றும் இருமலுக்கு உடனடி தீர்வு. 5வது இடத்துல இருக்கிறது நம்ம பாரம்பரிய காலமா பயன்படுத்திட்டு வர சளி இருமல் தொல்லைக்கான வீட்டு வைத்திய தீர்வு. கிளைமேட் மாறும்போது வயசானவங்களுக்கு டக்குன்னு வர தொண்டை கரகரப்பு, இரும்பல், சுவாச பிரச்சனைகளுக்கு கிராம்பு ஒரு சிறந்த மருந்து. ஒரு கிராம்ப வாயில போட்டு மென்னு அதோட சார விழுங்குனா தொண்டை புண் ஆறி சுவாச பிரச்சனை சீக்கிரமா கரையும்னு ஆயுர்வேதம் மற்றும் நவீன மருத்துவர்கள் சொல்றாங்க. இது தொண்டை நரம்புகளுக்கு ஒரு நல்ல அரணா செயல்படுது. வயிற்றுப்புண் மற்றும் குடல் ஆரோக்கியம். 4வது விஷயம் நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் மற்றும் குடல் புண் பிரச்சனைகள் பத்திங்க. நம்ம வயிறுல இருக்கிற உறைச்சுவர் பலவீனம் ஆகுறதால தான் அல்சர் அல்லது கடுமையான வயிற்று புண் வருது. கிராம்பு சாப்பிடுறது மூலமா அந்த வயிற்று சுவத்தோட பாதுகாப்பு பலப்பட்டு புண்கள் ஆறி குணமாகும்னு மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்குது. அதே போல குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை பாதுகாத்து செரிமான கோளாறுகளை இது சரி செய்யும். கிராம்பு ரசம் செய்யலாமா? ஒரு கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பூண்டும் கிராம்பும் நசுக்கி சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி சாறு, புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. கடைசியா மிளகு சீரகத்தூள் போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. சுவையான கிராம்பு ரசம் ரெடி. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கிராம்பு ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்க எப்போ சாதா ரசம் வச்சாலும் இந்த கிராம்பு ரசம் வைக்க ட்ரை பண்ணி பாருங்க. வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு. 3வது நம்ம சாப்பாடுக்கு அப்புறம் வயிறு உபசம், செரிமான பிரச்சனை, வாயு தொல்லை இருக்கிறவங்களுக்கான நிவாரணம். கிராம்பு நம்ம வயிற்றுல டைஜஸ்டிவ் என்சைம்ஸை தூண்டி விட்டு சாப்பிட்ட உணவு சீக்கிரமா ஜீரணமாக உதவி பண்ணுதுன்னு பொதுநல மருத்துவர்கள் சொல்றாங்க. கேஸ் தொல்லை மற்றும் நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க உணவுல கிராம்பு சேர்த்துக்கிட்டா வயிறு ரொம்ப லேசா இருக்கும். தேவையில்லாத வாயு தொல்லை உடனே நீங்கிடும். வாய் துர்நாற்றம் மற்றும் ஈறுகள் பாதுகாப்பு. 2வது விஷயம், பல பேரு வெளிப்படையா பேச தயங்குற வாய் துர்நாற்றம் மற்றும் ஈறு பிரச்சனைகளை பத்தி பார்க்க போறோம். கிராம்புல இயற்கையாவே பாக்டீரியாக்களை அழிக்கிற ஆன்டி மைக்ரோபியல் தன்மை இருக்கு. வாயில இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு ஈறுகள்ல ரத்தம் கசிவு மற்றும் பல் ஈறு வீக்கத்தை விரட்டுது. கிராம்பு கசாயம் வச்சு வாய் கொப்பளிச்சா பற்களும் ஈறுகளும் பலமாகும்னு பல் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. பல்வலிக்கு உடனடி நிவாரணம். நம்ம பட்டியல்ல முதலாவதா இருக்கிற மிக முக்கியமான மற்றும் எல்லாரும் அனுபவபூர்வமா உணர்ந்த மருத்துவ குணம் என்னன்னா அது பல்வலி நிவாரணம் தான். கிராம்புல இருக்கிற யூஜினால் அப்படிங்கிற மூலப்பொருள் ஒரு இயற்கையான மயக்க மருந்து போல செயல்பட்டு பற்கள்ல ஏற்படுற நரம்பு வலிய உடனே குறைக்க உதவுதுன்னு டென்டிஸ்டுகள் ஒத்துக்கிறாங்க. நவீன மருத்துவத்துல கூட பற்களுக்கு மருந்துகள் தயாரிக்க இந்த கிராம்பு எண்ணெயை தான் பயன்படுத்துறாங்க. வலி இருக்கிற இடத்துல ஒரு கிராம்பை வச்சு லேசா கடிச்சா உடனடி நிவாரணம் கிடைக்கும். இந்த கிராம்பை எப்படி சாப்பிடக்கூடாது? ஒரே நேரத்துல 5-6 கிராம்புகளை பச்சையா மென்னு தின்னா வாயிலையும் தொண்டையிலையும் கடுமையான எரிச்சலை உண்டாக்கும். சந்தையில கிடைக்கிற அடர்த்தியான கிராம்பு எண்ணெய எந்தவித டைல்யூஷனும் இல்லாம நேரடியா ஈறுகள்லயோ உங்க தோள்கள்லயோ தடவக்கூடாது. இது பாதிப்பை உண்டாக்கும். கிராம்பு பொடிய தினமும் டீலையோ இல்ல வெந்நிலையோ அதிகமான அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூனுக்கு மேல கலந்து குடிக்கிறது கல்லீரல்ல பாதிப்பை உண்டாக்கும். கிராம்ப எப்படி சாப்பிடணும்?
தினமும் நம்ம சமையல்ல செய்யற காய்கறி குழம்பு, ரசம் இல்ல பிரியாணில 2 இல்ல 3 கிராம்பு தாளி போட சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அதுல 2 கிராம்புகளை தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு மிதமான சூட்ல கிராம்பு தண்ணியா குடிக்கலாம். ஒரு கிராம்ப வாயில போட்டு அப்பப்ப மென்னு அந்த சாரை முழுங்குங்க. இது செரிமானத்துக்கும் வாய் துர்நாற்றத்துக்கும் நல்லது. யாரெல்லாம் கிராம்ப சாப்பிடக்கூடாது? ரத்தம் மெலிவதற்கான மாத்திரைகளை சாப்பிடுறவங்க கிராம்ப மருத்துவ ஆலோசனையோட தான் சேர்த்துக்கணும். பெரிய அறுவை சிகிச்சைக்கு பிளான் பண்ணிருக்கவங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே கிராம்பு சாப்பிடுறத நிறுத்துறது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட ஆலோசனையோட அளவா கிராம்பு உங்க உணவுல சேர்த்துக்கிறது தான் நல்லது. குழந்தைங்களுக்கு கிராம்பு எண்ணெயோ இல்ல கிராம்ப அதிகப்படியா குடுக்கறது அவங்க கல்லீரல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். யார் யார் சாப்பிடலாம்? செரிமான கோளாறு, மூட்டு வலி, ஆரம்ப நிலை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மருத்துவரோட அனுமதியோட தாராளமா கிராம்ப அளவா உங்க உணவுல சேர்த்துக்கலாம். ஈறு வீக்கம் இருக்கிறவங்க, வாய் துர்நாற்றம் இருக்கிறவங்க தாராளமா கிராம்பு சாப்பிடலாம். சாப்பிட்ட அப்புறமா அடிக்கடி செரிமான கோளாறு இருக்கிறவங்க கண்டிப்பா உங்க உணவுல கிராம்ப சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம சமையல் அறையில இருக்கிற இந்த ஒரு சின்ன கிராம்பு எவ்வளவு பெரிய மருத்துவ பொக்கிஷம்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா எந்த ஒரு நல்ல மருந்தும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சாயிடும்னு மறந்துடாதீங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். கிராம்புல இவ்ளோ நன்மைகள் இருக்கு தெரிஞ்சுக்கோங்கன்னு உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெரியவங்களோட நலனை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.